சூத ஜாதினா என்ன அப்படின்னா, ஒரு க்ஷத்ரிய ஆண், ஒரு பிராமண பெண், இவாளுக்கு பிறந்தவாளுக்கு சூத ஜாதின்னு பேர். இவா நாம் சொல்கிற மாதிரி கீழ் ஜாதியெலாம் கிடையாது. க்ஷத்திரியர் கூட ஒரு பட்டு கீழே, வைஷ்யர் கூட ஒரு பட்டு மேலே. அவள் க்ஷத்ரிய தர்மமும் பண்ணலாம், வைஷ்ய தர்மமும் பண்ணலாம். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கா. இந்த சூத ஜாதி பற்றி நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு இந்த இதிகாச புராணங்களை சொன்னவர் சூதாச்சாரியார் அப்படின்னு பேர். சூத பௌராணிகர்னு பிரசித்தி. இந்த இதிகாச புராணங்கள் அவர் வாயிலிருந்து தான் வந்தது. வேதவியாசரோட சாக்ஷாத் பேரன். வேதவியாசர் பையன் ரோமஹர்ஷனர், ரோமஹர்ஷனன் பேர் சூதாச்சாரியார். இந்த சூதாச்சாரியார் நைமிஷாரண்யத்தில், அவர் பேரே சூதாச்சாரியார். நைமிஷாரண்யத்தில் உட்கார்ந்துருக்கார். சவுனகாதி ரிஷிகளெல்லாம் வரா, பிரார்த்தனை பண்ணுறா, நீங்கள் உங்கள் தாத்தா கிட்டேருந்து உங்கள் அப்பா கற்றுன்ருக்கார் புராணங்களையும் மகாபாரதத்தையும் இதிகாசங்களையும், அதெல்லாம் எங்களுக்கு சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கலியுகம் வரப்போகிறது, அந்த கலியிலேருந்து எங்களை காப்பாற்றுறதுக்கு இந்த புராணங்கள்லாம் எங்களுக்கு ஹெல்ப் ஆகும், எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்றா. அதில் இன்னொரு வார்த்தை சொல்கிறா, மந்தாகா சுமந்த மதையா மந்தபாக்யாக. கலி மனுஷங்களை எப்படி இருந்தாங்கன்னா மந்தமானவங்க, லேசி. மந்த மதையா, அவ்வளோ அறிவெல்லாம் கிடையாது. சுமந்தாக சுமந்த மதையா, ரொம்ப சும்மா இல்லை, சுமந்தாக. மந்த பாக்யாக, பாக்கியம் கூட இல்லை. சரி, ஏதோ ஒரு பெரிய பெரிய புண்ணியம் பண்ணியிருப்பாங்க, அந்த புண்ணியமாவது காப்பாற்றினா அதுவும் இருக்காது. அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு இந்த புராணங்கள்லாம் உபதேசம் பண்ணுக்கோன்னு சவுனகாதி ரிஷிகள் சூதாச்சாரியார்கிட்ட கேட்குறா. இந்த சவுனகாதி ரிஷிகள் எல்லாம் யார் அப்படின்னா, பிரம்ம ரிஷி அவர்.